வணக்கடி பபைஸே, வெல்கம் பேக் டு லூப் லைஃப். என்னடா ஆரம்பத்திலே டீ கிளாஸா அப்படின்னு யோசிக்கிறது என் மனசில் கேட்குது. வேறு வழி இல்லை, காலையில் கொஞ்சம் எடுக்க மறந்துட்டேன். இன்னைக்கான நாள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு போய் அங்கே கொஞ்ச நேரம் வெயிட்டிங்கை போட்டு செகண்ட் ஷூட்டுக்கு காடி எடுத்துகிட்டு சும்மா பரபரன்னு பறந்தாச்சு. என்னன்னு தெரியல, இன்றைக்கி நம்ம காரில் போகும்போது போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். இப்போ முடியுமா முடியாது, அப்போ முடியுமா முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. போன உடனே முதல் வெளியாக மாஸ்க் கொடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் ஷூட். சார் உள்ளே போனோடனே ஷூட் பண்ணிங்களா? இல்லை, அங்கே போய் கொஞ்ச நேரம் கேமராவை போட்டு டெஸ்டிங் போயிட்டு இருந்துச்சு. டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமா ஷூட் பண்ணிங்களா? இல்லை, அவங்க கொஞ்சம் டீ அதெல்லாம் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு கொஞ்சம் ஹாப்பி மோடுக்கு போனதுக்கப்புறம் தான் மனசுக்கே ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் தான் லைட்டெல்லாம் தூக்கி போட்டு ஷூட் பண்ணவே ஆரம்பித்தேன். இன்றைக்கான ஷூட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரே மட்டும் 8 கண்டென்ட் இருக்கிறனால கொஞ்சம் ஃபன் கறந்த ஷூட்டாக தான் இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த ஷூட்டை முடிச்சுட்டு காடி எடுக்கலான்னு வெளியே வந்தால், என்னடா காலையில் போன மாதிரி இருந்துச்சு, இருட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம கொஞ்ச நேரம் தலையை வெளியே விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஷார்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். ஒரே இருட்டாக போச்சு குமார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஆவியில் போயிட்டு அண்ணன் ஒரு அருமையான பூஸ்ட் அடித்தேன். கூடவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அடிச்சுட்டு அங்கேருந்து அண்ணன் கொஞ்சம் நேக்காக எஸ்கேப் ஆகிட்டேன். சரி, நம்ம காடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும் அப்படின்னு வீட்டுக்கு போனோன்னே, டேய் இப்போ ஏடிஎம்ல அமௌண்ட் எடுத்துகிட்டு சொன்னதுல நம்ம தோழர் ஒருத்தனை பார்த்தோம். என்னென்னு கேட்டால் பின்னமரம் வந்துட்டேன்னா நம்ம அப்புறம் தோழரோட டாக்கிங்ஸை போட்டு இன்றைக்கான நாளை முடிச்சாச்சு.